நெட்னா என்ன சார்? ஒரு கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குன்னு வச்சுங்களேன். டயரு, தேவையான வீலுங்க, தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ரெடியாக இருக்குது. உனக்கு கார் வேணுமாப்பா, டக்குன்னு அதெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி ஒரு கார் தயாரித்து கொடுத்துருவாங்க. என்னோட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க் சார். நம்ம ஜாவாக்கு பார்த்துருக்கோம், பைத்தான் பார்த்துருக்கோம், அதே மாதிரி .NETக்கும் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து .NEட்டை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குங்க. .NET ஃப்ரேம் இருக்குங்க, .NET கோர்னு சொல்லுவாங்க. .NET ஃப்ரேம் இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன், விண்டோஸில் மட்டும் வேலை செய்கிற அப்ளிகேஷன் தயாரிக்கிறதுங்க. கோர்ன்றது பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம். சரி, இப்போ நீங்கள் .NET கோர் பற்றி சொன்னீங்க. அதில் வந்து இப்போ மைக்ரோ சர்வீசஸ் ஒரு ஆர்கிடெக்சர்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? அமேசானில் ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே ஆகுது. நீ சர்ச் பண்ணுறதுனா சர்ச் பண்ணிக்கலாம். உனக்கு எதெல்லாம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கார்ட்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணுவேன் அண்ட் டெலிவரி நடக்கும். இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெரியர் கேப் இருக்கா, உனக்கு வேலை கிடைக்காது, நேர்மையாக வேலைக்கு போக முடியாது, எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்பாதீங்க. ஓகே, எல்லாராலையும் முடியும் நேர்மையாக. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னாலஜி தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஹெட்செட் டெக்னாலஜியில் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த டெக்னாலஜி தான் ஆரம்பிச்சுங்க. நீ அதை பற்றி கேட்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நம்ம டெக்னாலஜி பற்றி இன்றைக்கி பேச போகிறானே அப்படின்ட்டுங்க. அதுதான் மைக்ரோசாஃப்டோட .NEட்டுங்க. ஐ வாஸ் ட்ரெயின்டு பை மைக்ரோசாஃப்ட்டுங்க. மைக்ரோசாஃப்ட்டில் ட்ரெயின் ஆன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இது வந்து என்னுடைய மைக்ரோசாஃப்ட் ஸ்மார்ட் .NET க்ரீன் கேண்டிடேட்னு என்ன சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆமாம், சரிங்களா. ஒரு 40 பீப்புளை செலக்ட் பண்ணி வந்து நாங்கள் HCL எம்ப்ளாயிஸுங்க. 40 பீப்புளை செலக்ட் பண்ணி வந்து மைக்ரோசாஃப்ட்டே ட்ரெயின் பண்ணாங்க. ரெட்மாண்ட் மைக்ரோசாஃப்ட்டே வந்து டைரெக்டாக ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பற்றி நம்ம பேசுறது நான் பயங்கர ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்து நம்முடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற நம்முடைய ஸ்ரீராமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுங்க. வணக்கம். வணக்கம் சார். ஓகே சார், உங்கள் இவ்வளோ ஃபேவரட்டான டெக்னாலஜின்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ வழக்கம் போல் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும் சார். உங்களோட கேள்விக்கு முன்னாடி தம்பி, ஆக்சுவலாக வந்து நான் சில சந்தோஷமான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. என் தம்பி சேகரை பற்றிங்க. சேகர் வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, 2022 பாஸ் அவுட்டுங்க, ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. சரிங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கெரியர் கேப் இருக்கா, உனக்கு வேலை கிடைக்காது, நேர்மையாக வேலைக்கு போக முடியாது, எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்பாதீங்க. ஓகே, எல்லாராலையும் முடியும் நேர்மையாக. இந்த தம்பி போகும்போது நம்ம ஏங்க போக முடியாது? இவரெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க. நேர்மையாக போக முடியுன்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் என் தம்பி சேகருங்க. நான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் வந்து சாரை வந்து மீட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பேச வீட்டில் சொன்னீங்களா? ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு கோர்ஸ் படிச்சு டக்குன்னு வேலை வாங்குறது நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாராலையும் போக முடியும். உங்களுக்கு என்ன கைடன்ஸாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள் அவரை, நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள், அவர் நல்லா இருக்கணும். இப்போ உங்கள் கேள்விக்கு போகலாம். .NEட்னா என்ன சார்? சரி, ஆக்சுவலாக .NET அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்முங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சி தான் .NET அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷுவல் பேசிக்ஸுங்க, விஷுவல் C++, விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோன்னு இருந்துச்சுங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதுலேருந்து அடுத்த லெவலில் அந்த 2000 2002 வருஷத்தில் உருவான ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் அன் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் .NEட்னு சொன்னாங்க. மைக்ரோசாஃப்டோட இது ஒரு ப்ராடக்ட்டுங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த .NEட் எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டயரு, தேவையான வீலுங்க, தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ரெடியாக இருக்குது. உனக்கு கார் வேணுமாப்பா, டக்குன்னு அதெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி ஒரு கார் தயாரித்து கொடுத்துருவாங்க. இதுதாங்க .NEட்டுங்க. .NEட்னா எல்லாமே ரெடியாக இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஸோ நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாங்க. இதுதான் .NEட்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஓகே சார். சரிங்களா? .NEட்ன்ற ஒரு பிளாட்ஃபார்முங்க. ஓகே சார். ஆமாம். ஸோ இந்த .NEட்டை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்ஸை தயாரிக்கலாம். அது பேர் ASP.NEட்னு சொல்லுவாங்க. Xamarin ஒரு டூலை வச்சு வந்து மொபைல் ஆப்ஸை தயாரிக்கலாங்க. கேமிங் அப்ளிகேஷன் தயாரிக்கலாம். யூனிட்டி அப்படின்ற டூல் வச்சுங்க. விண்டோஸ் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தயாரிக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு வகையான அப்ளிகேஷன் தயாரிக்க முடியும். அண்ட் .NEட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 5 LPA 12 LPA வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு சேலரி கொடுத்துட்ருக்காங்க. எஸ், இந்தியாவிலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவு சூப்பராக போயிட்டுருக்கு .NEட்டுங்க. ஓகே சார். ஸோ .NEட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து ஆளே கிடைக்க மாட்டுறாங்க. அதனால் வந்து எனி டிகிரி, எனி இயர் பாஸ்ட் அவுட்டுங்க. கெரியர் கேப் பற்றி கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கணும், நான் ஐடியில் இருக்கேன், கெரியர் கேப் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னா வந்து
கண்ணை மூட்டு .NET சூஸ் பண்ணுங்கள். .NET சரியான ஸ்கோப் இருக்குங்க. என்னோட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க் சார். நம்ம ஜாவாக்கு பார்த்துருக்கோம், பைத்தான் பார்த்துருக்கோம், அதே மாதிரி .NETக்கும் ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கும். சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து .NET பிளாட்ஃபார்ம் நான் சொன்னதை விட அது ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லாங்க. சரி, ஃப்ரேம் ஒர்க்னா என்னங்க? ஆல்ரெடி எல்லாமே பார்ட்டாக இருக்குது. அதெல்லாம் எது வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணி நீ ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கலாங்க. அப்படி தயாரிக்க பயன்படுத்துகிற என்விரான்மெண்ட்டை தான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தயாரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் .NET ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து .NET பொறுத்த வரைக்கும் 2 இருக்குங்க. .NET ஃப்ரேம் ஒர்க்கு, .NET கோர்னு சொல்லுவாங்க. .NET ஃப்ரேம் ஒர்க்கு இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன், விண்டோஸில் மட்டும் வேலை செய்கிற அப்ளிகேஷன் தயாரிக்கிறதுங்க. கோர்ன்றது பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம், லினக்ஸ் எந்த ஓஎஸ்லும் வேலை செய்கிற அப்ளிகேஷன் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் .NET ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்லி இதை முடிக்கிறேங்க. ஒரு ஷாப்பிங் மால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்கன்னா லைட்டு, உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன்ஸுங்க எல்லாமே ரெடியாக இருக்கும். ஒரு ஹாலை காமிச்சிருவாங்க. ஓகே, இதான் ஹால்னு காமிச்சிருவாங்க. உனக்கு தேவையான பார்ட்டிஷன் பண்ணி நீ ஒரு கடையை உருவாக்கிக்கலாம் இந்த இடத்துல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் எல்லாமே இருக்குங்க. உனக்கு தேவையானதை யூஸ் பண்ணி நீ க்ரியேட் பண்ணுறது தான் வந்து அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். நீங்கள் இது சொல்லும் போதே சொன்னீங்க .NET கோர் இன்னொன்று இருக்குன்னு. அப்படின்னா அப்போ .NET கோர்னா என்ன சார்? சரி, ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி சொன்னது தாங்க தம்பி. .NET பொறுத்த வரைக்கும் .NET ஃப்ரேம் ஒர்க், .NET கோர்னு பிரியும். ஒரு அப்ளிகேஷன் விண்டோஸ் ஓஎஸில் மட்டும் வேலை செய்யணும் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் வச்சு தயாரிப்பாங்க. ஓகே சார். இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு லினக்ஸில், மேக்கில், விண்டோஸில் எந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் எந்த ஓஎஸில் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து .NET கோரை பயன்படுத்துவாங்க. ஓகே, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது .NET கோர் தாங்க. .NET ஃப்ரேம் ஒர்க் அந்தளவு யூஸ் இல்லைங்க. இப்போ .NET கோர் தாங்க. ஏன்னா வந்து ஜாவா கூட காம்பேர் பண்ணால் ஜாவாவும் .NETடும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்துச்சுங்க. .NET விண்டோஸில் மட்டும் தான் வேலை செய்யும். ஜாவா கிராஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ அப்படி கிடையாது. ஜாவாவும் .NET ரெண்டுமே வந்து இப்போ கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டிங்க. அதாவது ஒரு கோடை எழுது எந்த ஓஎஸில் வேணால் வேலை செய்யும். விண்டோஸ், லினக்ஸு, மேக் எதில் வேணால் வேலை செய்யணும் உருவாக்கிட்டாங்க. இதுதான் .NET கோர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணி நான் சொல்லிடுறேங்க. இது வந்து அந்த காலத்து டிவி, அதான் .NET ஃப்ரேம் ஒர்க்குங்க. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் டிவி இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேபிளில் இருக்கிற டிவி மட்டும் தான் இன்றைக்கி கனெக்ஷனில் வர சேனல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இது அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்டுங்க, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ ஸ்மார்ட் டிவிங்க. அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் .NET கோருங்க. ஓகே சார். எல்லாத்துக்கும் கம்பேட்டபிள். சரி, இப்போ நீங்கள் .NET கோர் பற்றி சொன்னீங்க. அதில் வந்து இப்போ மைக்ரோ சர்வீசஸ் ஒரு ஆர்கிடெக்சர்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? சரி, ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி தான் தம்பி. சூப்பரான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் நான் தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் நான் தயாரிக்கிறேன்னா மொத்தமாக ஒரு அப்ளிகேஷன் தயாரிப்பாங்க. இது அந்த காலத்தில் நடந்ததுங்க. ஓகே. அதுவே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் தயாரிக்கிறது தான் குட்டி குட்டியாக பிரிச்சுறதுங்க. ஓகே சார். பிரித்து அவங்கவுங்களும் இன்சார்ஜாக போட்டுறதுங்க. அந்த மாதிரி போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதில் பிரச்சனை இருக்கா இவனை பாரு, இதில் பிரச்சனை இருக்கா இவனை பாரு, இதில் பிரச்சனை இருக்கா இவனை பாரு. அப்போ அந்த பழைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எங்கன்னா பிரச்சனை வச்சு மொத்த அப்ளிகேஷன் வேலை செய்யாது. ஆனால் இங்கே ஒரு பார்ட்டு மட்டும் தான் வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாங்க. அமேசானில் வந்து அது வந்து ஃபுல்லாக மைக்ரோ சர்வீசஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அமேசானில் ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே ஆகுது. நீ சர்ச் பண்ணுறதுனா சர்ச் பண்ணிக்கலாம். உனக்கு எதெல்லாம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கார்ட்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணுவேன் அண்ட் டெலிவரி நடக்கும். இதுதான் ப்ராசஸுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அமேசானில் எனக்கு வந்து டெலிவரி அந்த பேமெண்ட் மட்டும் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், மொத்த வெப்சைட்டுமே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், ஹேங் ஆகிடும். இப்போ அப்படி கிடையாது. சரிங்களா? பார்க்குறவங்களாம் வாங்க போகிறதில்ல. பார்க்குறவன் நீ பாட்டு தனியாக பாரு, செலக்ட் பண்ணவன் தனியாக செலக்ட் பண்ணு, பேமெண்ட் பண்ணவன் தனியாக பே பண்ணு. அங்கே பேமெண்ட் பண்ணும்போது பிரச்சனையாக இருக்கா, அவன் இந்த பே பண்ணும்போது பிரச்சனையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். இதுதான் மைக்ரோ சர்வீசஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற வெரி பவர்ஃபுல் ஆர்கிடெக்சருங்க. .NET கோரில் வந்து மேக்ஸிமம் மைக்ரோ சர்வீசஸ் வச்சு இல்லை .NET ஜாவா பைத்தான் எல்லாமே மைக்ரோ சர்வீசஸ் மூலமாக தான் இப்போ கோட் எழுதிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வெப்சைட்டை இல்லை ஒரு ப்ராஜெக்டை குட்டி குட்டியாக பிரித்து தனித்தனியாக வேலை செய்ய வைக்கிறாங்க. இவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே சார். ஓகே சார். பட் இப்போ ஏஐ டேட்டா சயின்ஸ்லாம் வந்ததுனால எல்லாருக்குமே பைத்தான் தான் பெருசாக தெரியுது சார். .NETலாம் அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். சரி, அதுக்கான டிஃப்ரென்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். .NET வந்து டிஃப்ரென்ஸ் கேட்குறது தப்பு இல்லை. .NET டவுனுன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த டெக்னாலஜியுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாதுங்க. ஓகே. மைக்ரோசாஃப்ட் ஒன்றும் அவ்வளோ சாதாரண கம்பெனி கிடையாதுங்க. பைத்தான் வந்துச்சு .NET வேணாப்பான்னு தூக்கி போகிறதுக்கலாங்க.
அதுலேயும் அதை வந்து இன்னும் பெட்டராக சிஸ்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராவது ஒருத்தங்க பைத்தான் வந்துடுச்சு .NET ஜாவா அழிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஐடியை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தங்க. புரியுது. இதுதான் உண்மை. ஐடி பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தங்க. இதெல்லாம் அழிவே அழியாதுங்க தம்பி. சிம்பிளாக யோசிங்க தம்பி. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் என்ன ட்ரெயின் பண்ணாங்க சரிங்களா. இன்றைக்கி உட்காந்து .NET பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அடுத்து 25 வருஷம் இருக்கும் தம்பி. சரி, நீங்கள் கேட்ட டிஃப்ரென்ஸை பற்றி பேசிடலாங்க. பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லாங்குவேஜுங்க, ஒரு ஸ்டார்ட் அப் லாங்குவேஜ் மாதிரிங்க. அதாவது ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதா தான் பைத்தான் பயன்படுத்தலாம். பைத்தானை வச்சு அடுத்த லெவலில் இருக்கிற டேட்டா சயின்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங்லாம் சூப்பராக பண்ண முடியுங்க. பைத்தானுக்கும் .NETக்கும் இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் லாங்குவேஜ் மாதிரிங்க. ப்ரோக்ராமிங்கை நம்ம கற்றுக்கணும்னா பைத்தான் நல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்க, சிம்பிளாக இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானில் இருந்து அடுத்து டேட்டா அனலிஸ்ட்டுங்க, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஏஐ, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கலாம். ஓகேவா. அதுவே .NETனு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்ளிகேஷன் லெவலில் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இப்போ இருக்க ஃப்ரேம்ஒர்க்லாம் ரொம்ப MVC ஃப்ரேம்ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகேவா. அது மூலமாக ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதா இருந்தால் பைத்தானில் டிகின்டர்னு சொல்லுவாங்க, அதை விட .NETல ஈஸியாக பண்ணலாம். வெப்சைட்ஸ் தயாரிக்கிறதா இருக்கட்டும்ங்க, அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் பேஸ் ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன் தயாரிக்கிறதா பைத்தானை விட .NET ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் கம்பேரிட்டிவ்னு நம்ம சொல்லாங்க. ஓகேவா. கம்பேரிட்டிவ் 2 லாங்குவேஜுமே சூப்பரான லாங்குவேஜுங்க. தயவு செஞ்சு பைத்தான் வந்துருச்சு .NET போயிடுச்சுன்றது உண்மை கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2த்துக்கும் ரேங்க் 1 தான் நான் தருவேங்க. 2த்துக்குமே ரேங்க் 1 தாங்க. ஓகே சார், என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா .NETலேயே வந்து .NET அண்ட் ASP.NET 2 இருக்கு சார். அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன சார்? .NET ஒரு பெரிய பாக்ஸுங்க, அதில் ASP.NET ஒரு ஏரியாங்க. சரிங்களா. ஓகேவா. அதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் தயாரிச்சா அது .NETங்க, அதை வெப்சைட்ஸ் தான் தயாரிச்சா வந்து அது ASP.NETங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் ஒர்க், MVC ஃப்ரேம் ஒர்க் வச்சு தயாரிச்சா ASP.NET MVCங்க. அதுலேயே வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ்க்கு மட்டுமே அடாப்டபிலிட்டியாக இருக்கும். இதில் இருந்து கிராஸ் பிளாட்ஃபார்மாக இருக்க ASP.NET கோர் MVCன்றது பார்த்தீங்கன்னா வந்து .NETல எழுதுகிற ப்ராஜெக்ட் வந்து எந்த OS வேணால் வேலை செய்யணும் கொண்டு வந்தாங்க. இதுதாங்க வெர்ஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கிறதுங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் ASP.NET கோர் MVC தான் படிக்கணுங்க. நம்ம .NET பற்றி நிறைய கேட்டோம். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகணும்னா அதுக்கான ரோட் மேப் என்னெல்லாம் சார் இருக்கணும்? ஆக்சுவலாக வந்து நான் இது நிறைய வீடியோஸில் சொன்னது தாங்க. பட் ஆனால் வந்து இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கட்டும், தப்பு கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இன்டர்நெட் இங்கே இருக்குங்க. இங்கே தான் இன்டர்நெட் இருக்குங்க. இங்கே நீங்கள் gmail.com அடிக்கிறீங்க, இங்கேருந்து ரெக்வஸ்ட் இங்கே வருதுங்க, இங்கே வந்து ஜிமெயில் சர்வர் இங்கே இருக்குங்க, இங்கே வந்து டேட்டா பேஸ் இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய ஆர்கிடெக்சர் இருக்கும் இன்டர்நெட்டில். ஓகே சரிங்களா. ஸோ இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெக்வஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த இன்டர்நெட் மூலமாக அந்த சர்வருக்கு வந்துட்டு டேட்டா பேஸ்க்கு போகும். அப்போது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட், இந்த இன்டர்நெட் இந்த பக்கம் ஃப்ரண்ட் எண்டை தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லக்கூடிய HTML, ஓகே சார், CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க. HTML வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணோம், CSSன்னு ஒரு கலரை கொடுக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும். இது கூட ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிற ரியாக்ட்டுங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்னா என்ன, திரும்ப நான் முன்னாடி சொன்னது தாங்க. இட் காட் இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸுங்க. அதுக்கிட்ட இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அதை வச்சு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இதான் ஃப்ரேம்ஒர்க்குங்க. இதை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் தயாரிச்சிட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் கற்றுக்கணும். ஓகே சார். அதுக்கப்புறமா பேக் எண்ட்னு சொல்லக்கூடிய .NETஓ, ஜாவாவோ, பைத்தானோ, PHPஓ எதனா ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டு அண்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லக்கூடிய SQL சர்வரோ இல்லை MySQLஓ இல்லை ஆரக்கிளோ ஏதோ ஒரு டேட்டா பேஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் கற்றுக்கிறீங்க. அண்ட் இதை கொண்டு போய் இந்த கோடெல்லாம் கொண்டு போய் போடக்கூடிய கிட் அண்ட் GitHub, ஓகே ஓகே, அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங், AWS மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் டிப்ளாய்மெண்ட், அதை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணக்கூடிய சர்வரில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுற AWS அஷ்யூரோ கற்றுக்கிட்டா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறிடலாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ரோட் மேப்புங்க. சார், இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பற்றி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். அதே நான் ஃபுல் ஸ்டாக் .NET டெவலப்பர் ஆகணும்னா என்ன படிக்கலாம் சார்? என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்கை படிச்சிடணுங்க. ஓகே. HTML, CSS, JavaScript, React படிச்சிடணும். படித்து முடிச்சாச்சா. .NET பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல .NET ஃப்ரேம்ஒர்க்கை படித்தா பேசிக்காக வந்து ஒரு .NET கோட் எப்படி எழுதுறது, C# எப்படிலாம் கோட் எழுதுறதுன்னு முதல்ல மாதிரி .NET ஃப்ரேம்ஒர்க்கை படிச்சுட்டு ஓகே சார், ASP.NET படிக்கணும், ஒரு வெப்சைட்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு. ஆனால் நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது ரெண்டுமே யூஸ் இருக்காது. உண்மை. ஏன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் மாறிடுச்சுங்க. ஸோ ஆனால் பேசிக்ஸை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ .NET ஃப்ரேம்ஒர்க் படிச்சுட்டு ASP.NET படிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான் முக்கியம். கம்பெனியில் கேட்குறது MVCன்ற ஃப்ரேம்ஒர்க். ஓகேவா. ஸோ MVCயை வச்சு தான், MVC ஃப்ரேம்ஒர்க்கை வச்சு தான் ஒரு வெப்சைட் இப்போ தயாரிக்கிறாங்க. ஸோ MVCயை நம்ம படிச்சுட்டு அதிலே .NET கோர், MVC .NET கோர் இதை நீங்கள் படிக்கும் பொழுது
ஸோ எம்விசி ரிலேட்டடாக இருக்கிற எம்விசி ஃப்ரேம்ஒர்க் ரிலேட்டடாகவும் எம்விசி .NET கோர் ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து .NET நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறீங்க வித் SQL சர்வர் பேக்கெண்டுங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்டோட கம்பேட்டபிள் டேட்டா பேஸ் SQL சர்வர் தாங்க. ஸோ அந்த பேக்கெண்ட் படிக்கும் போது பர்ஃபெக்ட் ஆகிடுங்க, நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆகிடலாங்க. இதுதான் .NET கோர்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியதுங்க, ஃபுல் ஸ்டாக் .NET கோர்ஸாக. ஓகே சார். சார் ஃபுல் ஸ்டாக் .NET டெவலப்பர் கோர்ஸ்லாம் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டீங்க சார். நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவே ஆகணும், .NET டெவலப்பராகவே ஆகணும்னா என்னெல்லாம் சார் பண்ணணும்? இதே தாங்க நான் சொன்ன கான்செப்ட் தான் தம்பி. ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க் படிச்சுட்டு இங்கே வந்து எம்விசி ஃப்ரேம்ஒர்க்கோட இல்லை எம்விசியான மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ எம்விசி ஃப்ரேம்ஒர்க்குங்க எம்விசி .NET கோரை படிச்சுட்டு SQL சர்வர் படிச்சிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸை படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் .NET டெவலப்பராக மாறிடலாம். ஓகேவா? அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த .NET கோடை வந்து கொண்டு போய் சேஃப்டியாக வைக்கிற கிட் அண்ட் கிட்டப்புங்க. சரிங்களா? ஓகேவா? கிட்டுங்க அண்ட் கிட்டப்புங்க. ஸோ வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நான் இன்றைக்கி ஒரு கோடு போடுறேன், நாளைக்கு வேறு ஒரு கோடு போடுறேங்க, அந்த கோடை மாற்றிட்டேன், ஐயோ நேற்று போட்ட கோடு தான் கரெக்டு. நான் வந்து ஒரு கோடு இருக்குங்க, இன்றைக்கி வேறு ஒரு கோடு போட்டிருக்கேன், ஓகே, அடுத்த நாள் வேறு ஒரு கோடு போட்டிருக்கேன், 2 நாளுக்கு முன்னாடி இருக்க கோடு இது வேணும்னு கேட்டால் வந்து அந்த கோடு நம்ம எடுக்கிறதா இருந்தால் அந்த கிட்டப்பில் வெர்ஷன் வச்சுருப்பான். ஓகே ஓகே 1.0 அதுக்கு மேலே மாற்ற அந்த 2.0 மாற்ற அந்த 3.0 4.0 இருக்கும். உனக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த கோடு எடுத்துக்கலாம். அதான் கிட் அண்ட் கிட்டப்புங்க. ஓகே. ஸோ அந்த டூல்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும், ஏன்னா அந்த கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன தான் நீ வெப்சைட்லாம் பண்ணாலும் அது கூட போய் சர்வரில் டிப்ளாய் பண்ணல. அப்போ அந்த சர்வரில் டிப்ளாய் பண்ணுற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சர்வரில் எங்கே டிப்ளாய் பண்ணுறாங்க? க்ளவுடில் தான் டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ டிப்ளாய் பண்ணக்கூடிய AWS அஜூரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் கோடை எல்லாம் மெயின்டைன் பண்ணுற வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுற கிட் அண்ட் கிட்டப்புங்க அண்ட் க்ளவுடுன்னு சொல்கிற AWS அண்ட் அஷூர். இது 5த்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் .NET டெவலப்பராக மாற முடியும். ஓகே. ஆமாங்க. .NETலாம் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே ஐடியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஃப்ரெஷருக்கு இன்னும் ஓப்பனிங்லாம் இருக்குது தானே சார்? தம்பி எப்போவுமே வந்து இதுக்கெல்லாம் கொட்டி கிடக்கும் தம்பி. ஓகே. கண்டிப்பாக ஓப்பனிங் இருக்குங்க, கண்ணு மட்டும் படிக்கலாங்க. அப்படி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஃப்ரெஷர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலோ யாராக இருந்தாலுமே .NET படிங்க. பைத்தானை விட என்ன கேட்டால் .NET அதிக ஓப்பனிங்ஸ்னு நான் சொல்லுவேங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக சரியான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் கெரியர் கேப் இருக்கிறவங்களுக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஓகே, அப்படி யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், எதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு என்ன உதவினா பண்ண தயாராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றிங்க. வணக்கம். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.